ஹாய், இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி ஒரு மேசையும் நாக்காலையும் எப்படி 3Dயில் மாடல் பண்ணுறது, பிளெண்டரில் எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லித்தரேன். சரியா? இப்போ இதுவும் வேணாம், இதுவும் வேணாம். எக்ஸ் டிலீட். ரைட், ஷிஃப்டோட ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு க்யூப் எடுத்துக்கிறேன். க்யூபை நான் வந்து எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேல் பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஓகே, நான் வந்து குறிப்பிட்ட ஒரு எக்ஸிஸில் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு இசட் எக்ஸிஸில் சின்னதாக்கிறேன். ஓகே, இப்போ டாப் வியூக்கு போய்ட்டு 7 அமைக்கி எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸிஸில் பெருசாக்குறேன். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி அது வந்து ரெட் கலர் ஏரியா வந்து எக்ஸ் எக்ஸிஸ். சரியா? இந்த அளவுக்கு அகலமாக்கிறேன். சரியா? இப்போ 4 மூலையில் 4 கால் வேணும். அதுக்காக லூப் கட் ஒன்று எடுக்கிறேன். கண்ட்ரோலோட ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மூமெண்ட் வேணால் ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் இருக்கும். கண்ட்ரோலோட பி அமைக்கிறேன். பெவல் இப்படி மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா அப்படி வரும். எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரி. மறுபடியும் இந்த பக்கம் ஒரு லூப் கட், கண்ட்ரோலோட பி, ரைட். இப்போ ஒவ்வொரு ஃபேஸாக நான் செலக்ட் பண்ணணும். இப்போ எட்ஜ் செலெக்ஷனில் இருக்குது, அதனால் ஃபேஸ் செலெக்ஷனுக்கு நான் மாறிக்கிறேன். இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் இங்கிட்ட இந்த 2 ஃபேஸ். சரியா? இப்போ ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் இப்படி நீட்டமாக்கிட்டிங்கன்னா சரி. இப்போ பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, சரி. அடுத்து நாக்காளி, இதே ஸ்டெப்ஸ் தான். ஷிஃப்டோட ஏ, க்யூப், எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் எக்ஸிஸ் இசட் எக்ஸிஸில் சின்னதாக்கிறேன். இப்போ டாப் வியூவில் போய்ட்டு சைஸை சின்னதாக்கிறேன். இது மேசனா அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நாக்காளி இந்த மாதிரி இருந்தால் ஓகேயா? சரி, அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. டேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு லூப் கட், கண்ட்ரோலோட ஆர், கண்ட்ரோலோட பி. ஓகே, கண்ட்ரோலோட ஆரை ப்ரெஸ் பண்ணி அப்படி லைன் வரும். லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல அந்த லைன் அந்த லூப் கட் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் லெஃப்ட் பட்டன் அமுக்கினீங்கன்னா அங்கே நிற்கும். சென்டர்லேயே தான் இருக்கணும். இந்த மூவ் பண்ணதெல்லாம் வேணாம் அப்படின்னா ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டர்லேயே நின்றும். சரியா? அப்புறம் கண்ட்ரோலோட பி, பெவல். ஓகே, இப்போ என்ன பண்ணும்? ஃபேஸ் செலெக்ஷனில் நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ் செலெக்ஷனுக்கு போய்ட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிங்கன்னா சரி. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணி சைட் பிக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரூட், அந்த ஃபேஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். சரியா? ரைட். ஓகே, இப்போ எனக்கு இதோட மொத்த தன்மை கொஞ்சம் குறவாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அதை நான் வந்து கொஞ்சம் தடிப்பம் வைக்கிறேன். ஒவ்வொரு ஃபேஸாக செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓகே, நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிட்டு க்ரப் இசட், ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு இசடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸிஸில் க்ரப் பண்ணலாம். இந்த அளவுக்கு ஓகே. சரி, அடுத்து மற்ற அந்த நாக்காளியில் அந்த நம்ம முதுகு படும்ல அந்த ஏரியா, இந்த 3 ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டோட ஃப்ரண்ட் வியூவுக்கு 1 நமக்கு போயிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அந்த 3 ஃபேஸையும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ரைட், சரி. அவ்வளோதான், மேசையும் நாக்காளி ரெடி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஒன்று கொடுக்கட்டா? அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ஃப்ரண்ட் ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டோட ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் ஆகும். இப்போ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி இசடை ப்ரெஸ் பண்ணி இசட் எக்ஸிஸில் ஸ்கேல் சின்னதாக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிரிட்ஜ் ஃபேஸஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்டோட டி டூப்ளிகேட், அந்த மூமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூக்கு போய்ட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் எக்ஸிஸில் அதை மூவ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நான் டூப்ளிகேட் பண்ணோம்ல இந்த ஃபேஸ், அதுதான் இது. இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இதில் ஒரு பாட்டை நான் கிளிக் பண்ணிட்டு எல்லை ப்ரெஸ் பண்ணேன்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த நாக்காளிலையும் அப்படி தான். ஏதாவது ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எல்லை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் லிங்க்டுன்னு இருக்குல்ல, அதுதான் அந்த லிங்க் ஆகிருக்கா அவ்வளவும் செலக்ட் ஆகிரும். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், எல்லை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் போய்ட்டு அதை நான் சரியாக எந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக்கிறேன். இந்த எக்ஸிஸில் எக்ஸ் எக்ஸிஸில் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸிஸில் கொஞ்சம் பெருசாக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுட்டு ஷிஃப்டோட டி மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறேன். இந்த மூமெண்ட் வேணும் எனக்கு.
ரைட் கிளிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மூமெண்ட் கேன்சல் ஆயிரும். டூப்ளிகேட்டான ஆப்ஜெக்ட் இருக்கீங்கன்னா ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் அதை மூவ் பண்ணுறேன். இப்படி வச்சிட்றேன். சரி, டெப்பை ப்ரெஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடுறேன். ஓகே, மேசை நாக்காளியும் வந்துருச்சு. இப்போ இந்த நாக்காளியை டூப்ளிகேட் பண்ணி ஜி இங்கே நான் வச்சிட்றேன். கிரப் ஜி ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு ஆர் இசட் எக்ஸிஸில் 90/90 ரைட். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டுட்டோரியல் ஏதாவது பார்ட் புரியலை அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கட்டாயம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? வேறு ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ணுறேன். ஓகேயா? அவ்வளோதான். அப்புறம் சப்ஸ்கிரைப் ஓகே மறக்காமல் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு.